நம்ம இலக்கியாவும், கௌதமும் இருந்துட்டு, இப்போ கார்த்திக் விஷயத்த ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சா, கடைசியில நம்ம கமிஷனர், அதுக்கப்புறம் கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமே மாஸ் காட்டி, நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலியோட முகத்தையும், இந்த எஸ்எஸ்கேவோட முகத்தையும் கிழிச்சு எறியுறாங்க. அதாவது அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. கௌதமாலயும், இலக்கியாவாலயும் இனிமே எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த சொத்து பாத்தீங்கன்னா, எப்படியோ கௌதம் கைக்கு போகாம பாத்தீங்கன்னா தடுத்துட்டோம். அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்ப பண்ண போற விஷயத்துலருந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவாலயும், அஞ்சலியாலயும் தப்பிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இலக்கியா என்னதான் மன்னிப்பு கேட்டாலும், நம்ம கௌதம் மன்னிக்கிற மாரியே இல்ல. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இத்தன நாளா டீச்சர் வேலைக்கு போறேன், டீச்சர் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவங்க, அந்த ஸ்கூல்ல ஆயம்மா வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இலக்கியாவுக்கு அதாவது கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க பேசி பேசி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முடிவு எடுக்கவே இல்ல. நம்ம கௌதம் பயங்கர கோவத்திலே இருந்தது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி ஓகே இலக்கியா, ஆனா இப்போ நமக்குன்னு ஒரு பிசினஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறமும் அங்க போயிட்டு நான் வேலை செய்வேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ எதனா சொன்ன அப்படின்னா, கண்டிப்பா நான் அத ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல நான் பார்த்தீங்கன்னா அப்படிதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு வையேன், இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாரி தான் நம்ம கௌதம் சொல்லிடுறாங்க. இலக்கியாவுக்கு வேற வழி இல்ல. இத பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே சமயம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இலக்கியாவும், கௌதமுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கமிஷனர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கமிஷனர் ஃபோன் பண்ண உடனே, இலக்கியா சொன்னது எல்லாமே உண்மதான்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப தான் தெரிய வந்துச்சு. அதாவது ஆரம்பத்துலருந்து அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க உண்மையா தான் சொல்வாங்க. அதாவது அஞ்சலிய பார்த்தீங்கன்னா, சும்மா தெரியாம பார்த்தீங்கன்னா, அவங்கள இது பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கள சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்களோ, அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, இப்ப தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு முழு எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. கார்த்திக் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கஸ்டடில தான் இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமும், இலக்கியாவும் இப்போ ஸ்கெட்ச் போட்டு அதாவது நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியா கமிஷனர் இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அஞ்சலி லாஸ்ட்டா அவ போயிருந்த அதாவது அஞ்சலி கிட்ட பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு மொபைல் நம்பர் இருக்கு. அத ட்ரேஸ் பண்ணா கடைசில பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி இப்போ அதெல்லாம் செக் பண்ணி, இந்த அஞ்சலி இத்தன நாளா விட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கார்த்திக்கோட இதுக்கு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க பார்க்கறதுக்காக போறேன். அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம கமிஷனர் கிட்ட, அதுக்கப்புறம் அதாவது கௌதம், இலக்கியா இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறா. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலி கிளம்பிடுறா. அதிலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுது. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அங்க தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடியே போனவங்க காலங்காத்தாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியையும், எஸ்எஸ்கேவையும் கையும் களவுமா புடிச்சுடுறாங்க. கார்த்திக்கையும் காப்பாத்துனதுக்கு அப்புறமா, நம்ம கௌதம காட்டி புடிச்சு கார்த்திக் கதறி ஆரம்பிச்சுறாங்க. "என்ன மன்னிச்சிருங்க. நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொத்த குடுக்கறதுக்காக தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.